இப்ப ஏன் நாங்க தேசிய கல்விக் கொள்கை எதுக்குறோம்? ஒன்றிய அரசுக்கு அதுல என்ன அவ்வளவு அக்கறை வந்துருச்சு? நேரடியா சமஸ்கிருதத்தை பாடத்திட்டத்தில் வச்சிருக்காங்க. இந்தியாவினுடைய மொழிகளை இணைப்பு பாடமாக இருக்கின்றது சமஸ்கிருதம். எல்லா மொழிகளிலும் ஊடுருவி இருக்கிறது சமஸ்கிருதம். இணைப்பு மொழியாக சமஸ்கிருதம் இருக்கும். அப்படித்தானே சொல்லியிருக்காங்க. இந்தி கட்டாயம் கட்டுத்தரப்படும் மூன்றாவது மொழியாக இருக்கக்கூடிய நிலையில் அது இன்னும் கொடுமையான ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. 3ஆவதுல பரீட்சையா அவங்க குழந்தைகளுக்கு, 5ஆவதுல பரீட்சையா, 7ஆவதுல பரீட்சையா, 9ஆவதுல பரீட்சையா, 10ஆவதுல பரீட்சையா, 11ஆவதுல பரீட்சையா, 12ஆவதுல பரீட்சையா. இத்தனை பரீட்சைக்கு அந்த புள்ள 3 பாடத்தை படிக்கணுமா? சயின்ஸ் சொல்லி தருவீங்களா? சொல்லித்தர மாட்டோம். நோ 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 நோ. சட்டம் சொல்லி தருவீங்களா? சொல்லித்தர மாட்டோம். ஆங்கிலம் ஐயோ படிச்சுட்டானா நம்மளை கேள்வி கேட்டுருவான். காலம் முழுக்க அவன் ஹிந்தி கத்துக்கணும், உலக அறிவியல் தெரிஞ்சுக்க கூடாது, வெளிநாட்டுக்கு போயிடக்கூடாது, இங்கேயே சனாதனத்தை கத்துக்கிட்டு அப்படியே முழுக்க முழுக்க ஜாதி வர்ணப்படி சத்திரியன், சூத்திரன், பிராமணன் இப்படி இந்த 4 வகைராக்குள்ள கொண்டு வந்து திரும்ப நிறுத்திடணும். அப்ப நீங்க என்ன ஆகும்? 3ஆவதுல ஒரு குழந்தைய போய் 3 சப்ஜெக்ட் படிச்சு பரீட்சை எழுதுன்னு சொல்லி சொன்னா அந்த பிள்ளை எதுலங்க பாஸ் பண்ணும்? நம்ம பிள்ளைகளையே கற்பனை பண்ணிக்குவோமே.